நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே, நிறைய பேருக்கு அற்புதங்கள் நடக்குது, ஆனா உங்களுக்கு ஒரு அற்புதமே நடக்கல. அவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு, இவங்களுக்கு அற்புதம் செய்யறாரு, ஆனா என் வாழ்க்கையில எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நானும் சில அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஏக்கத்தோடு கூட இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வார்த்தையுடைய மைய பகுதி இப்படியாக சொல்லுகிறது: பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இது வரையிலும் எந்த மனுஷனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நன்மை செய்யல, இப்படிப்பட்ட ஒரு நன்மை நடக்கல அப்படிங்கிற அளவிற்கு தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யக்கூடாது. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம இந்த வேத வசனத்தை விசுவாசிக்கணும். ஏதோ இதை ஒரு ஏற்று சுரக்கா மாதிரி குறி சொல்ற மாதிரி நம்ம நினைக்க கூடாது. இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்பொழுது எந்த மனுஷனத்திலும் செய்யப்படாத ஒரு அதிசயம். எல்லாரும் ஆச்சரியப்பட போறாங்க, இது எப்படி நடந்துச்சு, இது தேவன் எப்படி உனக்கு செஞ்சாரு, இது உனக்கு எப்படி கிடைச்சிச்சு, இந்த ஆசீர்வாதம் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு, இதுல இருந்து எப்படி வெளியே வந்த, எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு யாருக்கும் செய்யாத ஒரு விதத்துல தேவன் உங்களுக்கு இன்றைக்கு அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, இந்த பாதையில இருந்து எனக்கு ஒரு அற்புதம் வரும், இவங்க மூலமா எனக்கு அற்புதம் வரும், இந்த விஷயத்தின் மூலமா எனக்கு நன்மை கிடைக்கும், நான் இந்த படிப்பு படிச்ச இந்த வேலை கிடைக்கும், இதனாலதான் இந்த குவாலிஃபிகேஷன் இதுதான் கிடைக்கும், இந்த குவாலிஃபிகேஷன் இவ்வளவுதான் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வட்டத்தை போட்டு வச்சிருப்பீங்க. ஆனா கர்த்தர் அதை எல்லாம் தூக்கி மாற்றி யாருக்கும் செய்யாத, எல்லாரும் உங்க குவாலிஃபிகேஷனையும் உங்க சேலரியும் அவங்க மேட்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன சம்பந்தமே இல்லை, இப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்ய போறாரு. எப்படி இந்த பிரச்சனை இருந்து எப்படி நீ வெளியே வந்த, நீங்க சொல்லுவீங்க நான் இப்படிதான் வந்தேன்னு, சம்பந்தமே இல்லையே. இப்படிப்பட்ட எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு எந்த ஜாதிகளிடத்திலும் எந்த மக்கள் மத்தியிலையும் செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்க வேலை விஷயத்துல செய்வார், உங்க படிப்பு விஷயத்துல செய்வார், உங்க குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னபடியே எந்த ஜாதியில சொல்லப்படாத அதிசயங்களை அவர்களுக்கு செய்தது உண்மை. அதே போல உங்களுக்கும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம நிறைய நேரம் நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு சொல்லி. ஆனா தேவன் அதை குறித்து ஒரு மேன்மையான ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை அவர் வெளியே காட்டும் பொழுது, அதை செய்யும் போது நம்ம கண்கள்லாம் ஆச்சரியப்படும். அப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் நாளிலே செய்வார். பயப்படாதீங்க, எதிர்பார்ப்போடு இருங்க. எந்த மக்களிடத்திலும் உங்க குடும்பத்துல கூட இப்படி நடந்திருக்காது. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த நாள்ல கர்த்தர் அற்புதங்களை செய்ய போறார். உங்க கூட வேலை பார்க்கறவங்க கூட இப்படி அற்புதம் நடந்திருக்காது, ஆனா கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய போறார். உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இப்படி அற்புதம் நடந்திருக்காது, ஆனா கர்த்தர் யாருக்கு செய்யாத அதிசயங்களை இந்த நாளில் உங்களுக்கு செய்து உங்களை அற்புதத்தினாலும் ஆச்சரியத்தினாலும் நடத்துவாராக. God bless you.